கம்மியா இருக்க. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்க கூடாது. ஜமீன்தாரையா, நீங்க வெளியே போகாதீங்க. உங்க உயிருக்கு ஆபத்து. நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஜனங்க உயிரை பலி கொடுக்க முடியாது பத்மாவதி. இன்னைக்கு இந்த இந்திராவதியோட நான் நேரடியா. ஆனா பத்மாவதி, நீ இங்கே இரு. இந்திராவதி கதையை நான் முடிக்கிற வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு வராத. ஜமீன்தாரையா, ஒரே ஒரு வழி இருக்கு. அதை செஞ்சா ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடியும். அது நீங்க அக்காவை மன்னிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா. அது நடக்காது பத்மா. நான் இந்திராவதிக்கு எதிராக நேரடியா போட்டி போட்டு அவளை அழிக்க போறேன். ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். ஆனா உன்னோட இடத்தை என் வாழ்க்கையில நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் பத்மாவதி. நான் தான் சொன்னல. என்ன மன்னிச்சிருங்க ஜமீன்தாரையா. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறோமா இல்ல பிரிவோமான்னு நம்ம விதிதான் சொல்ல போகுது. இருந்தாலும் இப்ப இந்த நேரத்துல என்னால உங்களை தனியா விட முடியாது. இந்த சூனியக்காரங்களுக்கு, இந்த துரோகிகளுக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சே ஆகணும். அந்த தண்டனைய நீங்க தான் கொடுக்கணும். இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் ஜமீன்தாரையா. இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த துர்கா அம்மா கையில தான் இருக்கு. துர்கா தேவி இல்ல, அது ஏன் கையில தான் இருக்கு. ஜமீன்தாரையா, என்னோட இந்த ரெண்டு கைகளால நான் பத்மாவதியோட உயிரை கண்டிப்பா எடுக்க தான் போறேன். நீங்க பக்கத்துல இருந்தாலும் அதை உங்களால தடுக்க முடியும். அக்கா, இப்ப நடக்க போற யுத்தம் உங்களோட தீய சக்திக்கும் எங்களோட பக்திக்கும் ஆனது. பார்க்கலாம், துர்காமாவோட முடிவு என்னன்னு பார்க்கலாம். இந்த முடிவை துர்கா அம்மா இல்ல, நாங்க தான் எடுக்க போறோம்.